தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக எண்ணற்ற கல்வி சார்ந்த செய்திகளை பார்த்து கொண்டு வந்த சூழலில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற தலைப்பின் கீழாக நிறைய தொடரை நாம் பார்த்துக்கிட்டு வந்தோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் டிசைன் சார்ந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் என்ற பேரில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் ஆக்ட் 2014 நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் ஆக்ட் மூலியமாக கிடைச்ச நம்மளுடைய கல்லூரிகள்லாம் என்ன. இப்போ டிசைனை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஹலாலானதை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஃபுட்வேர் அப்பேரல்ஸ் டிசைனு, துணி சார்ந்த டிசைன், இதை சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நிறைய கல்லூரிகளில் நிறைய படிப்புகள் இருக்குது. அதற்கு நிறைய வேலை வாய்ப்புகளும் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஃபுட்வேர் டிசைன் அப்படின்றது நம்ம ஆந்திரா உட்பட NID நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் கிட்டத்தட்ட ஆந்திர பிரதேஷில், ஹரியானா, அஸ்ஸாம், மத்திய பிரதேஷ், அகமதாபாத் இது எல்லா இடத்துலையும் நம்ம இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளால் பார்க்க முடியும். இது டிசைனை சார்ந்து இருக்கக்கூடிய படிப்புகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபுட் டெக்னாலஜி. இப்போ ஏன்னு கேட்டால் இந்த ஃபுட் டெக்னாலஜி பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் பேக்கேஜிங் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சாப்பாடை வாங்கிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது, நாட்டுக்கு நாடு போகிறது, அந்த மாதிரி நிறைய ஒரு எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ஷிப்பிங், லாஜிஸ்டிக்ஸ், பேக்கேஜிங் ஸ்டப்ஸ், அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இது சார்ந்த நிறைய விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய சாப்பிடக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட உணவுகள் வந்து பேக்கேஜ் ஃபுட்டாக தான் இருக்குது. அப்போ அதை சார்ந்த படிப்புகளுக்கும் அதை சார்ந்த விளக்கம் தெரிந்து கொள்வதற்கும் படிப்புகளை உருவாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற இடமும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர், இது பேர் வந்து NIFTEM தஞ்சாவூர் அப்படின்றதும் இருக்குது. இது வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2021 கீழே வந்த ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் NIFTEM அப்படின்றது தஞ்சாவூர்லையும், NIFTM அப்படின்றது ஹரியானாவிலையும், ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஃபுட் டெக்னாலஜிஸ் அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கீழே வரதை நம்ம பார்க்குறோம். அதே போல் ஹியூமனிட்டிஸை சார்ந்தும் நிறைய இடங்களில் இருக்குது. அதே போல் அடுத்ததாக நம்ம பார்த்தா செக்யூரிட்டி அண்ட் லா, ஃபாரன்சிக் சயின்சஸ், தடவியல் நிபுணர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபாரன்சிக் சயின்சஸ்க்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் சார்ந்து அதனை சார்ந்தும் போடுறாங்க. அதை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நேஷனல் ஃபாரன்சிக் சயின்சஸ் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இன்னும் நிறைய கல்லூரிகள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். லீகல் இன்ஸ்டிடியூட் இருக்குது, லைப்ரரிக்கு இன்ஸ்டிடியூட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சில நிறுவனங்கள்லாம் இருப்பதை நம்ம பார்க்கணும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் இவ்வளவு கல்லூரிகள் நம்மளை சுற்றி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏதோ ஒன்று படிக்கிறோம், முடித்த பிறகு ஒரு வேலை கிடச்சிது, இது படித்த பிறகு ஒரு காலேஜ் கிடச்சிதா, அதுலேருந்து ஒரு வேலை போயிடுச்சா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நம்ம எந்த தேவையில் இருக்கிறோமோ, எந்த ஒரு துறையில் இருக்கிறோமோ, அதனை சார்ந்த தேவைகள் என்ன, விருப்பங்கள் என்ன, எங்கே போனால் நல்ல துறை, நல்ல ஃபீல்டாக சொல்லி கொடுக்குறாங்க, அதை எங்கெங்கெல்லாம் வேலைக்கு அவங்க அனுப்புகிறாங்க, அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கல்லூரியாக இருக்குது, தரவரிசை பட்டியல் என்ன, கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு கீழே நடத்தப்படுதா, இது எப்படி என்னன்றதை நாம் கொஞ்சம் டைம் எடுத்து நாம் ஆராய்ச்சி செய்யணும். ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய படிப்பு என்பது வாழ்நாள் முழுதும் கூட வரக்கூடியது. அப்போ அதில் அடித்தளமிடுறது இந்த கல்லூரி படிப்புக்கான நேரம் தான். அப்போ அந்த விஷயத்துக்கான ஒரு நேரத்தை நான் செலவழிப்பேன், அதனை சார்ந்த விஷயங்கள் நம்ம கொடுப்போம் அப்படின்ற அடிப்படையில் நாமளும் ஒரு சில இடத்துல நம்மளுடைய முயற்சிகள் கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கீழே இன்னும் நிறைய கல்லூரிகள் பல்வேறு வகையில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்ற அடிப்படையில் நமக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு கேட்டகரிஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் மல்டி டிசிப்ளினரியும் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. யூனிவர்சிட்டி ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் மூலமா வெளியிலேருந்து நான் சொன்னேன் இல்லையா, தனியார் கல்லூரிகள் மூலிமா அந்த கல்லூரிகளில் முக்கியமான ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். சென்ட்ரல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அவங்க வந்து இப்போ இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. சிந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லடாக்கு, அதே போல் மகாத்மா காந்தி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மோத்திஹரி பிஹார், அதே போல் கதி சக்தி விஸ்வவித்யாலயா குஜராத், சமாகா சராகா சென்ட்ரல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி தெலுங்கானா. இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து தனியாரோ இல்லை மாநில அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு கல்லூரிகளோ நான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்குள்ளே வரணும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து சேருவாங்க. அதே போல் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸுமே மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசிலெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இது போல் ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்குள்ளே வர்றாங்க. வரதுனால என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்லி கேட்டால் அரசாங்கத்துடைய ஃபண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆசிரியர்களுடைய சம்பளமாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், லேப் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த இடத்துல நமக்கு தேவைப்படும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம சொல்லப்படக்கூடிய மைய கருத்து, எந்த துறை நீங்கள் படித்தாலும் அதில் துறை சார்ந்த ஒரு கல்லூரி இருக்கவே செய்யும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடை பற்றி மட்டும் நம்ம பேசணும்னு சொல்லி சொன்னா ஃபுட் டெக்னாலஜி, அக்ரி இருக்கு, பயோ இருக்கு, அக்ரிகல்ச்சர் இருக்கு, BSc அக்ரி இருக்கு, ஃபிஷரிஸ் டெக்னாலஜிஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் ரொம்ப தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சில கல்லூரிகள்லாம் இருக்கவே செய்யுது.
நாம் அதனை நோக்கி ஓடணும். எனக்கு என்ன தேவை இருக்குது, நான் என்ன படிக்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஒரு 6வது 7வதுலேருந்து மஷ்வரா செய்ய ஆரம்பிச்சு சரி நான் இந்த படிப்பு தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா, இதில் தமிழ்நாடு அரசாங்கம் என்னெல்லாம் கல்லூரிகள் வச்சிருக்கு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கீழே என்னென்ன கல்லூரிகள்லாம் இருக்குது, இதுக்கு ஒத்ததாக இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள் எவ்வளவு இருக்கு, அதை விட தரம் வாய்ந்ததா என்னென்னலாம் இருக்கு, அதுல லிஸ்ட்டுகள் என்ன, அதெல்லாம் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு போறதுக்கு நான் என்ன ஒரு தேர்வு நான் தயார் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்றதையும் நாம இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகளை, கொட்டி கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு இதை தான் சொல்லுவாங்க. இவ்வளவு கல்லூரிகள் இருக்குன்றது தொடரா பார்க்கக்கூடிய மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவ்வளவு கல்லூரிகள் இவ்வளவு துறையில ஒரு அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்றதே தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இது சார்ந்த விளக்கங்களை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது போல கல்லூரிகள் இருக்கிறது என்பதை தெரிவிச்சாலே போதும், அவங்க அந்த சம்பந்தமான படிப்பு படிச்சு என்னடா இப்படிலாம் இருக்குது நமக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது போல விழிப்புணர்வுகள் இன்ஷா அல்லாஹ் நாம பார்ப்பது மட்டும் இல்லாம இது தேவைப்படக்கூடிய மக்கள், மாணவர்கள் இருப்பாங்க, தெரிஞ்ச சொந்தங்கள் இருப்பாங்க, உங்களுடைய உறவினர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா இதை ஷேர் பண்ணி இந்த கல்லூரிகளில் உங்களுடைய லிஸ்ட் வருதா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கீழே என்னெல்லாம் வருது, இதே போல இதுக்கு அடுத்த கட்டம் தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல இருக்கு. அதே மாதிரி ஏகப்பட்ட சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. அதுக்கு சிஇடி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க, சிஇடின்னு இருக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இது எல்லாமே அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு சில கல்லூரிகளாக இருக்குது. எல்லா துறைகளுக்கும் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கக்கூடிய மக்கள், இதில் என்ன நம்ம அதிகமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லலை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கக்கூடிய மக்கள் டார்கெட் பண்ண வேண்டியது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தான். தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது. எப்படி ஒரு இன்ஜினியரிங்க்கு ஐஐடியோ அதே போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்று தாராளமாக நம்மளால் சொல்ல முடியும். நம்ம மக்கள் அதனை நோக்கி ஓடணும், அதனை நோக்கி முயற்சி செய்யணும், அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஐஐடினா ஜேஇஇ, இந்த மாதிரி எய்ம்ஸுக்கு நீட்டு, இந்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா சியூடி, அந்த மாதிரியான எக்ஸாம்ஸுக்கு அவங்க தயார் பண்ணி அந்த மாதிரியான கல்லூரிகளில் அவர்கள் படிக்கணும். நல்ல கல்வியை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் கொடுக்கணும். நம்ம சமுதாய மாணவர்கள் நல்ல அளவில் படிச்சுட்டு பெரிய நிலைமையில் வரணும் என்பதை எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஒரு தொடரில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு விஷயம் சம்பந்தமான விளக்கங்கள் அளிக்கக்கூடிய வகையில், விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல நம்ம சந்திப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.